எங்கள் வீட்லேயும் இப்படி ஒரு நிலைமை தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஜோசிக்காரன் சொன்னாங்கிறத நம்பி அந்த நந்தினி எங்கே அர்ச்சனா வாழ்க்கையில் குறுக்க வந்துடுவாளோன்னு பயந்து அந்த நந்தினியை மாப்பிள்ளைகிட்டேருந்து பிரிக்கணும்னு நினச்சி அவள் அப்படி செஞ்சா. அதனால் இப்போ நாங்கள் அர்ச்சனாவோட ஒட்டுமொத்த உறவையும் இழந்துட்டு நிற்கிறோம். அதனால் சிவகாமியை நான் வெறுத்து ஒதுக்கலையே. அவன் நிலைமையிலேருந்து பார்த்தா அவள் செஞ்சது சரியாக தான் இருக்கும். அதே மாதிரி உங்கள் அப்பா அம்மா நிலைமையில நின்று யோசிச்சு பாருங்க, அவங்க செஞ்சது சரியாக தான் இருக்கும். அதனால் தயவு செஞ்சு அவங்கள மன்னிச்சு ஏற்றுங்க, உள்ள வர சொல்லுங்க. அண்ணா ப்ளீஸ்ண்ணா, நாங்கள் பண்ணதெல்லாம் தப்புதான், எங்களை மன்னிச்சு ஏற்றுக்கோண்ணா. ஆமாம் மாப்பிள்ள, உங்கள் கோவத்தை குறைச்சிக்கிட்டு இவங்களை உள்ள வர சொல்லுங்க. ஆஹா, இந்த குடும்பத்துல இப்படி ஒரு பிரச்சனை இருக்கா? காவியா வாழ்க்கையில நிம்மதியா இருக்கான்னு தான் என் மாமியாக்காரி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தா. இத வச்சு நாம கேம் ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். அதுக்கு முதல்ல காவியா மாமியார உள்ள வர வைக்கணும். ஆமா சரி, பெத்தவங்களும் கூட பிறந்த தங்கச்சியும் சேர்ந்து கெஞ்சுறாங்கல்ல, தயவு செஞ்சு மன்னிச்சு அவங்களெல்லாம் ஏத்துக்கோங்களேன். ப்ளீஸ் மாமா, அவங்கள மன்னிச்சு ஏற்றுக்கோங்க. ஆமா சரி, அவங்கள உள்ள கூப்பிடுங்க. ஓகே, நீங்க எல்லாரும் இவ்வளவு கம்பல் பண்ணி கேட்டுக்கிறதுனால இந்த ஃபங்க்ஷனுக்கு மட்டும் அவங்கள நான் உள்ள சேர்த்துக்கிறேன். பட் இதே அவங்க சாக்கா வச்சுக்கிட்டு மறுபடியும் இந்த வீட்டு பக்கம் வரக்கூடாது. அந்த கண்டிஷனுக்கு அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா ஐ வில் அலோவ் them inside. அது போதும் மாப்பிள்ள. சம்மந்தி வாங்க உள்ள வாங்கம்மா வாங்க. காவியா, கம் ஹியர். அவங்களுக்கு பாலை கொடுத்துட்டு உடனே அனுப்பிச்சு வை. I don't want to see them here. Did you hear what I said? பாலை குடிச்சிட்டு உடனே கிளம்புறீங்க. வா, டைம் ஆயிடுச்சு, நம்ம கிளம்பலாம். கிளம்பலாம் நீ. What happened காவியா? எதுக்கு அதுக்குள்ள கிளம்புறீங்க? இருந்து பொறுமையா சாப்பிட்டுட்டு போலாமே. சாரி, தப்பா நினைச்சுக்காதீங்க சரி. இவ ஒரு வேலை வேணும்னு கேட்டிருந்தா, அதுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லியிருந்தேன். அதான் டைம் ஆயிடுச்சு கிளம்பலான்னு சொன்னேன். ஓ, so you're looking out for a job, huh? ஆமா மாமா, என்னோட ஃபியூச்சருக்கும் என் குழந்தையோட ஃபியூச்சருக்கும் ஒரு வேலை இருந்தால் தான் நல்லா இருக்கும். அதான் அன்னைக்கிட்ட வேலைக்கு ஏற்பாடு பண்ண சொல்லியிருந்தேன். பிரியா, if you're looking out for a job, எங்ககிட்ட சொல்லிருக்கலாம்ல. என்கிட்டயோ இல்லை காவியா கிட்ட சொன்னா எங்க ஆபீஸ்ல உனக்கு அப்பாயிண்ட் பண்ணிருப்பான்ல. அதானே, இது எனக்கு தோணவே இல்லையே. நீ எதுக்கு மத்த கம்பெனிக்கு வேலைக்கு போகணும்? நம்ம கம்பெனிலே வேலைக்கு சேர்ந்துக்கலாம்ல. இல்ல காவியா, சொந்தத்துக்குள்ள எப்படி? Hey, come on பிரியா, no sentiments. ஆபீஸ் பொறுத்த வரைக்கும் I'll be the boss and you'll be the staff. அந்த ரிலேஷன்ஷிப் தான் நான் மெயின்டைன் பண்ணுவேன். That's all. என்ன சொல்ற? இது நல்ல விஷயமா தெரியுதே. பிரியாவை இவன் ஆபீஸ்க்குள்ள தள்ளி விட்டுட்டா, இதை வச்சே காவியா வாழ்க்கையில இடைஞ்சல் பண்ணலாமே. நான் ஏற்பாடு பண்ணிருக்கிற வேலையை விட செரி கம்பெனில வேலை உனக்கு வசதியா இருக்கும் பிரியா. பேசாம ஓகேன்னு சொல்லிடு. ஓகே மாமா. Very good. You can join tomorrow itself. Thank you மாமா. ரீனா ஸ்பாட்லயே போய் சேர்ந்துட்டா. இவனுக்கு 3 பேர் நிலைமை என்னாச்சுன்னு தெரியல. கான்சியஸ் வந்து நம்மளை பத்தி ஏதாவது உளறிட்டாங்கன்னா ரேவதியோட சேர்ந்து வாழ முடியாது. போலீஸ் இருக்கு. அப்ப நம்ம ஆளுங்க இந்த வார்டுக்குள்ளதான் இருக்கணும். போலீஸ்க்கு என்ன நல்ல அடையாளம் தெரியுமே. என்னை பார்த்துட்டான்னா சந்தேகம் வந்துடும். இப்ப என்ன பண்றத?
என்ன பண்றது? ஏதாவது பண்ணி ஆகணுமே. ஹலோ, எங்க கண்ணு திறங்க. என்ன தெரியுதா? உங்களுக்கு ஒண்ணும் இல்ல, ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கீங்க. நீங்க பயப்படாதீங்க, உயிர் பழைச்சிட்டீங்க. சார், சொல்லுமா. பேஷண்ட்டுக்கு மயக்கம் தெளிஞ்சிருச்சு. வாக்குமூலம் வாங்கணும்னு சொன்னீங்கல்ல? ஆமா. இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுங்க, நான் டாக்டரை கூட்டிட்டு வரேன். சரி. ஹலோ, வாக்குமூலம் வாங்குறதுக்கு தயாராயிட்டாங்களா? வாயை திறந்து உண்மையை சொன்னா நாம மாட்டிக்குவோமே. என்ன பண்றது? சார் சிக்னல் சரியா கிடைக்கல சார். ஹலோ ஹலோ சார். சார் சொல்லுங்க சார். சார் சார் இப்போ கேட்குதுங்களா? சார், மயக்கத்தில் இருந்த பேஷண்ட்டு கண் முழிச்சிட்டானாம் சார். அவனுக்கு நினைவு திரும்பிடுச்சுன்னு இப்போ தான் சார் நர்ஸ் வந்து சொன்னாங்க. ஆமாம் சார், நீங்கள் உடனே கிளம்பி வந்தீங்கன்னா அவங்ககிட்ட வாக்குமூலம் வாங்கிடலாம் சார். உடனே வாங்க, வாக்குமூலம் வாங்கிடலாம். நல்ல ஐடியா, பண்ணிட வேண்டியதான். என்ன சத்தம்? என்னங்க சத்தம் அது? சிஸ்டர், டாக்டர், அங்க என்ன அந்த சத்தம்? பக்கம் ரூம்ல என்னமா இருக்கிற கண்ணாடி யாரோ உடைச்சிட்டாங்க. அதான் பேஷண்ட்ல கத்திட்டு இருக்காங்க. வாங்க போய் பார்க்கலாம். அப்பா, போயிட்டாங்க. டேய், நல்ல வேலை உனக்கு மயக்க தெரிஞ்சிடுச்சு. ஃபிகரோட பார்ட்டி கேட்டீங்க. நானும் பார்ட்டிக்கு ஏற்பாடு பண்ணிட்டு பின்னால வந்து ஜாயின் பண்றதுக்குள்ள எப்படியெல்லாம் நடந்து போச்சேடா. டேய், ரீனா ஸ்பாட்லயே போய் சேர்ந்துட்டா. டேய், என்னடா ஆச்சு சொல்லுடா. அது வந்துடா. டேய், அவ போன நடம் பிடிக்கிறான்னு சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணீங்க. அப்புறம் என்னடா ஆச்சு? தண்ணி மப்பிள அவகிட்ட சண்டை போட்டுக்கிட்டே காரை கொண்டு போய் எங்கேயாவது அடிச்சிட்டீங்களா? ஆமாண்டா, அவனுக்கு 2 பேரும் எப்படி இருக்காங்க? அவங்க 2 பேரும் ஐசியூல இருக்காங்கடா. டேய் மச்சான், ஒரு விஷயம்டா. இந்த கேஸ்ல தயவு செஞ்சு என்னை இழுத்து விட்டுறாதீங்கடா. நான் இந்த கேஸ்ல சம்மந்தப்பட்டிருக்கேன்னு வெளியே தெரிஞ்சா நான் ரேவதியோட சேரவே முடியாதுடா. என் வாழ்க்கையே வீணா போயிடும்டா. ப்ளீஸ்டா, என் பேரை நீ போலீஸ்ல சொன்னா என்னை தூக்கி உள்ள வச்சிருவாங்கடா. அப்புறம் நான் உள்ள போயிட்டா உங்களை யாரா காப்பாத்துறது? நான் வெளியே இருந்தேன்னா எப்படியாவது இந்த கேஸ்ல இருந்து உங்களை காப்பாத்திருவேன்டா. டேய், அது மட்டும் இல்லடா, நானும் ரேவதியும் ஒண்ணு சேர்ந்துட்டா நான் பெரிய பணக்காரன் ஆயிடுவேன். அதுக்கப்புறம் இந்த உதவிக்கெல்லாம் நிறைய பணம் தரேன்டா உங்களுக்கு. டேய், அதனால தயவு செஞ்சு இந்த கேஸ்ல என்ன இழுத்து விட்டுறாதீங்கடா. டேய், நீங்களே ரீனாவை ஏற்பாடு பண்ணதா சொல்லுங்க. அது போதும்டா எனக்கு. சரிடா வாசு. ஆளுங்க வந்துருவாங்க. டேய், நான் சொன்னதெல்லாம் ஞாபகத்துல இருக்கட்டும். தயவு செஞ்சு என்ன மாட்டி விட்டுறாதீங்க. சரியா? நான் வரேன்டா. அர்ச்சனா, போய் உடனே கேலண்டர் கொண்டா போ. கேலண்டரா? எதுக்கு? நீ கொண்டா, நான் சொல்றேன் போ. இப்படி கொடு. ஓகே, நாளைக்கு 7:30 இருந்து 9 நல்ல நேரம் தான், பிரச்சனை இல்லை. என்னங்க திடீர்னு கேலண்டர்ல நல்ல நேரம் பாக்குறீங்க? என்ன இப்படி கேட்ட? இப்படி வா, உட்கார். வாசுவா அந்த கேஸ்ல இருந்து ஜாமீன்ல எடுத்தாச்சு. அடுத்தபடி ரேவதியும் வாசுவும் சேர்த்து வைக்கணும்ல. நான் வாசு மாமனார்கிட்ட எல்லா விஷயத்தையும் பேசிட்டு வந்துட்டேன். ஒர்க் ஷாப் பக்கத்துலேயே 5000 ரூபாய் வாடகைக்கு உங்களுக்கு ஒரு வீடும் பார்த்துட்டேன். வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கிறது அவ்வளோ நல்லா இருக்காதுன்னு வாசு மாமனாரும் ஒத்துக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் அவங்க தனியாக இருந்தால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பாங்க. நீ என்ன சொல்ற? வாசு பண்ண தப்புக்கு அவனை ஜாமீன்ல எடுத்ததே வேஸ்ட். இதுல வேற ரேவதியோட அவனை சேர்த்து வைக்க போறீங்களா? என்ன அர்ச்சனா இது? நீ இன்னும் வாசுவை தப்பாவே நினைச்சிட்டு இருக்க? அவன் திருந்திட்டான் அர்ச்சனா. செய்யாத தப்புக்கு அப்படிப்பட்ட ஒரு கேஸ்ல மாட்டிக்கிட்டான். நந்தினி சொல்றது கூட அவனுக்கு நம்பிக்கை இல்லை. சரி, உனக்கு வாசுவை தான் பிடிக்காது. ஆனா ரேவதி பாவம்ல, நம்ம நல்லா இருக்கணுங்கிறதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டா. அவளுக்காகவாது நீ வரலாம்ல. இதை பார், நம்ம நாளைக்கு போறோம், ரேவதி வாசுவும் சேர்த்து வைக்கிறோம். ரேவதி நல்ல பொண்ணுதான். அவ வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா அவளும் வாசுவும் ஒண்ணு சேரக்கூடாது. நாம ஒண்ணு சேர்த்து வைக்க கூடாது.
என்ன பேசுற நீ? வாசு திருந்திட்டு தான் நீங்க நம்புறீங்க. எனக்கு என்னமோ நம்பிக்கை வரலங்க. அவன் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்துக்கிட்டு ஒரு பொண்ணோட சாவுக்கு காரணமா இருக்கான். இப்படி தப்பா நடக்கிறவனோட எப்படிங்க ஒரு நல்ல பொண்ணை சேர்த்து வைக்கிறது? என்ன அர்ச்சனா மறுபடியும் அதையே சொல்லிட்டு இருக்கிற? ஒருவேளை வாசு உண்மையிலே திருந்தி அவனை நம்ம ரேவதியோட சேர்த்து வைக்காம இருந்தா அது எவ்வளவு பெரிய பாவம். இத பாருங்க, நீங்க ஒரு முடிவு எடுத்து பேசிட்டு இருக்கீங்க. அதே தான் நானும் சொல்றேன். நீ தான் ஒரு முடிவு எடுத்து பேசிட்டு இருக்க. உனக்கு வாசுவை பிடிக்கல, அதனால இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க. இப்ப சொல்றேன், நாளைக்கு எனக்காகவாது நீ வந்துதான் ஆகணும். நம்ம 2 பேரும் போறோம், ரேவதியும் வாசியும் ஒன்னா சேர்த்து வைக்கிறோம். வாங்க செல்வா, வாமா. நல்லா நல்லா இருக்கீங்களா? இருக்கீங்களாக்கா? வாங்க வாங்க. வாங்க மாப்பிள்ள, ஏன் தயக்கம்? உள்ள வாங்க. என்ன மாப்பிள்ளைன்னு கூப்பிட்டீங்களா? ஆமா மாப்பிள்ள, நீங்க தான் திருந்தி புது மனுஷன் ஆயிட்டீங்களே. நானும் திருந்தி புது மனுஷன் ஆயிட்டேன். இந்த பெருமையெல்லாம் செல்வத்தை தான் சேரும். வாங்க உள்ள வாங்க. வாங்க வாங்க. செல்வம் வாங்க, உட்காருங்க. உட்காருமா. உட்காருங்க மாப்பிள. போய் பலகாரம் நடத்துட்டு வாடி. சரிங்க. மாப்பிள, ஏன் நிக்கிறீங்க? உட்காருங்க. மாப்பிள எடுத்துக்கோங்க. பரவாயில்ல, இருக்கட்டும். நீங்க எடுத்துக்கோங்க. மாப்பிள சாப்பிடுங்க. ரேவதி, நம்ம ஒர்க் ஷாப் பக்கத்துல 5000 ரூபாய் வாடகைக்கு ஒரு வீடு பார்த்துருக்கேன். பெரிய வீடா இல்லாட்டியும் நீங்க 2 பேர் வாழறதுக்கு நல்லா வசதியாவே இருக்கும். மற்றபடி இந்த தண்ணி, கரண்ட், மற்ற வசதிங்கெல்லாம் சரியா தான் இருக்கும். வாசு சம்மதத்துல நல்லபடியா குடும்பத்தை நடத்திடுவல்ல? இடமோ வருமானமோ எனக்கு பெரிய பிரச்சனை இல்ல மாமா. நாங்க உங்க அடைக்கலத்துல இருக்கோங்கிறதே எனக்கு பெரிய ஆறுதல், சந்தோஷம். ஏற்கனவே நான் உங்க பழைய வீட்டுல கொடுத்தனம் பண்ணவதானே. வசதி வாய்ப்பு, பணம், காசு இதெல்லாம் எனக்கு முக்கியமே இல்ல மாமா. புருஷனோட வருமானத்துக்குள்ள என்னால நல்லபடியா சந்தோஷமா குடும்பம் நடத்த முடியும். உண்மையிலே உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குதுமா. பணக்கார வீட்டில் பிறந்து வளர்ந்துருந்தாலும் உங்ககிட்ட அந்த பணக்காரத்தனம் கொஞ்சம் கூட இல்லை. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி சார், நல்ல நேரம் முடியறதுக்குள்ள நாங்க ரேவதி கூப்பிட்டு கிளம்புறோம். என்ன செல்வம், வந்துட்டு உடனே கிளம்புறேங்கிறீங்க? விருந்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் பொண்ணை கூட்டிட்டு போங்க. ஆமா தம்பி, சாப்பிட்டுட்டு போங்களே. அதுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்லைங்க. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள ரேவதியை கூப்பிட்டு போகணும்ல. என்ன மாமா, இவ்வளவு தூரம் எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க, சாப்பிடாம போறேன்னு சொல்றீங்க. அட்லீஸ்ட் காஃபியாவது குடிச்சிட்டு போங்க. சரி, இத கொண்டு வரேன். வாடா, நல்ல நேரத்துல தான் வந்திருக்க. நம்ம ரேவதியை கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்காங்க. அண்ணே, ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட தனியா பேசணும். இங்கேயே சொல்டா. இல்லண்ணே, அதை உங்ககிட்ட தனியா தான் பேசணும். அப்படியா? பேசிட்டுங்க, இப்போ வந்துடுறேன். நீங்க போயிட்டு வாங்க. அப்புறமா வாங்கண்ணே. டேய் வாங்கண்ணே, ஒரு நிமிஷம். என்னடா? வாங்கண்ணே, சொல்றேண்ணே. என்ன? ரேவதியை வாசு கூட அனுப்புறீங்க, அவனை நம்பி பொண்ணு அனுப்பாதீங்க. அவர் மாப்பிள்ள, அவரை போய் அவன் மரியாதை எல்லாம் பேசிட்டு இருக்க. அவர் பழைய மாதிரி இல்ல, இப்ப நல்லபடியா திருந்தி ஒழுங்கா பொறுப்பா வாழ்ந்துட்டு இருக்காரு. மரியாதையை மாப்பிள்ளன்னு சொல்லு, இல்ல போட்டான. ஐயோ, நீங்க நினைக்கிற மாதிரி வாசு நல்லவன் இல்லண்ணே. அவன் இன்னும் திருந்தல. என்னடா சொல்ற? ஐயோ, ஆமாண்ணே, வாசு உண்மையானமே திருந்தல, ஒழுக்கமானவனா மாறல, அத்தனையும் நடிப்பு. எதை வச்சு அப்படி சொல்ற? நாம எப்பவும் நம்ம வழிக்கு வராத பார்ட்டிய அவங்க உங்க வீக்னஸ் தெரிஞ்சு, பணம் வேணுங்கிறவங்களுக்கு பணம், வெளிநாட்டு சரக்கு வேணுங்கிறவங்களுக்கு சரக்கு, பொண்ணு வேணுங்கிறவங்களுக்கு ரீனாவை ஏற்பாடு பண்ணி கொடுப்போம்ல. அதுக்கு என்னப்பா விஷயம் இருக்குன்னு மந்தவெளி நல்ல விஷயமா நீங்க முடிச்சு கொடுக்குறேன்னு வாக்குறுதி கொடுத்துருந்தீங்கல்ல, அந்த டீலிங்க முடிக்க
பார்ட்டி பொண்ணு வேணும்னு கேட்டான். நான் நம்ம ரீனாவை ஏற்பாடு பண்ணேன். புரோக்கர்ட்ட பேசும்போது தான் வாசு அந்த ரீனாவை ஃப்ரெண்ட்ஸுங்களோட சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஒட்டு மொத்தமா எல்லாரும் கும்மாளம் போடத்தான் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க போல இருக்கு. எப்படியோ கடைசி நேரத்துல வாசு போல இருக்கு. வாசு ஃப்ரெண்ட்ஸுங்க போன காரு ஆக்சிடென்ட் ஆகி அந்த ரீனா செத்து போயிட்டானே. இந்த விவரத்தை புரோக்கர் தானே என்கிட்ட சொன்னான். அதை சொல்லத்தானே நான் இங்க வந்தேன். வாசு திருந்தலன்னு. இப்படி பொம்பளை சோக்குக்கு அலையிறவனை நம்பி உங்க பொண்ணு அனுப்ப போறீங்களே? நீ ஆசைப்பட்ட மாதிரியே காஃபி குடிச்சிட்டோம். இப்போ கிளம்பலாமா? சரிங்க, நான் பொண்ணை கூட்டு போறேன். எந்த பொண்ணை எங்க கூட்டிட்டு போறீங்க? என்னங்க எப்படி கேட்குறீங்க? உங்கள் பொண்ணு ரேவதியும் வாசுவையும் மறுபடியும் ஒன்றா சேர்த்து வைக்க போகிறோம். தனியாக ஒரு வீடு எடுத்து உங்கள் 2 பேரும் வாழ வைக்க போகிறோம் தானே இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தோம். பேசினதெல்லாம் உண்மைதான். ஆனா இப்ப என் பொண்ணை வாசு கூட அனுப்பி வைக்க நான் தயாரா இல்லை. என்னங்க இது? இவ்வளோ நேரம் நல்லபடியாக தான் பேசிகிட்டு இருந்தீங்க, இப்போ திடீர்னு வேற மாதிரி பேசுகிறீங்க. மாறியாச்சு திருந்தியாச்சுங்கிற நம்பிக்கையில பேசிக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்பதான் தெரியுது இன்னும் மாறல திருந்தல அப்படியே தான் இருக்குன்னு. என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. செல்வம், உங்க தம்பி உங்களையும் என்னையும் நல்லா ஏமாத்திக்கிட்டு இருக்கான். அவனை நம்பி என் பொண்ணை நான் அனுப்ப மாட்டேன். அப்பா என்ன பேசுறீங்க? மறுபடியும் மாறிட்டீங்களா நீங்க? நீ பேசாத. உனக்காக தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஒரு குடிகாரன் கொள்ளைக்காரன் ஏன் கோலகாரன் கூட ஒரு பொண்ணு சந்தோஷமா குடும்பம் நடத்த முடியும். ஆனா ஒரு பொம்பளை பொறுக்கி கூட சந்தோஷமா குடும்பம் நடத்த முடியாது. இவன் திருந்திட்டா மாறிட்டான்னு நினைச்சு இவன் கூட உன்னை அனுப்பி வச்சா நாளைக்கு உன்னையே விலை பேசி வித்துருவான்.